எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், அந்த பிரச்சனைக்கு எது ஒரு இலகுவான தீர்வாக அமையும் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு வந்து வருகிறார். நீட் ஏன் இங்கே இருக்குன்னா எல்லாம் உடனே பாஜகவினர் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீட் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அது அப்பட்டமான பொய். காக் அண்ட் புல் ஸ்டோரி என்று சொல்வார்களே, அதுதான் அது. இந்தியாவில் இன்னைக்கு நீட் தேர்வுகள் இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் செக்ஷன் 14 அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 254வது பிரிவு தெளிவாக சொல்லுது. என்னன்னா, ஒன்றிய அரசுடைய சட்டங்களுக்கும் மாநில அரசுடைய சட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு ரெபிக்னன்சி, ஒரு வேறுபாடு இருக்கும், இல்லை ஒரு எதிர்நிலை இருக்கும் அப்படின்னா அதிலிருந்து மாநில அரசுடைய சட்டம் தான் அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக இந்த வழிமுறையை சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து நீட்டுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக நீட்டை எதிர்க்கிறது, திமுக நீட்டை எதிர்க்கிறது. இந்த ரெண்டு கூட்டணி தான் 234 தொகுதியை ஜெயித்திருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடே நீட்டை எதிர்க்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நீ இங்கே போ அங்கே போன்னு என்ன வாய் சவடால் பேசி கொண்டிருக்கிறார். அவர் தானே நீட்டு வேண்டான்னு சொன்னவர். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த அந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு சொல்கிறாரு. மாநில உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து இப்போ நீட்டுக்கு எதிராக ஏற்கனவே நடத்திய சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இந்த கவர்னருக்கு எதிரான இந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், வழக்கறிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவராலும் நெஞ்சார்ந்து வரவேற்கப்படுகிறது. சமீப நாட்களாக மாநில உரிமைகளை உறுதிப்படுத்தும் விதமாக, மாநில உரிமைகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அளவில் வந்து இந்த தீர்ப்பு இருக்குது. இதுவரை இல்லாத வகையில் ஆளுநர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட 1 மாதத்துக்குள்ளேயும் வித்ஹோல்டு பண்ணால் 3 மாதத்துக்குள்ளேயும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு கால வரையறையை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. இது வந்து யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய தீர்ப்பு. ஏன் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆளுநர்களின் மூலமாக மாநில அரசுகளை மிரட்டி பார்க்கக்கூடிய அந்த பாஜகவுடைய அந்த செயல்பாடுகள், அதுதான் வந்து இப்படி ஒரு தீர்ப்பிற்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்கிறது. ஆளுநர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த 10 சட்டங்களும் டீம்டு டு பி கிவன் அசென்ட்னு சொல்லி எங்களுடைய எக்ஸ்ட்ரானரி பவர்ஸை யூஸ் பண்ணி வி ஆர் கிவிங் அசென்ட் டு தட் பில்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். மாநில உரிமைக்காக போராடக்கூடிய கட்சிகளில் திமுக வந்து ஒரு முக்கியமான கட்சி. தொடர்ந்து அது வந்து எதுவாக கோட்டை கொத்தளத்தில் வந்து கொடியேற்றும் உரிமையிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பெயர் மாற்றம் செய்வது வரை, இன்று ஆளுநர்களுடைய அதிகார அத்துமீறலை தட்டி கேட்பது வரை திமுக தான் வந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் விளங்குகிறார். இதே அடிப்படையில் இதில் நீட் என்பதும் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதியாக இருந்து வருகிறது. இதற்காக நம்ம ஒரு சட்டத்தை இருக்கிறோம். சட்டத்தை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு அவரை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்று திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அப்பட்டமான அரசியல். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மறுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய சொந்த டிஸ்கிரிஷன் கிடையாது. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பாஜக என்ன சொல்லுது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் அவர்கள் வந்து இதை மறுத்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 254வது பிரிவு தெளிவாக சொல்லுது. என்னென்னா, ஒன்றிய அரசுடைய சட்டங்களுக்கும் மாநில அரசுடைய சட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு ரெபிக்னன்சி, ஒரு வேறுபாடு இருக்கும், இல்லை ஒரு எதிர்நிலை இருக்கும் அப்படின்னா ஒன்றிய அரசு சட்டங்கள் செல்லுபடியாகும். ஆனால் அதற்கு விலக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து மாநில அரசுடைய சட்டம் தான் அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக இந்த வழிமுறையை சொல்லியிருக்காங்க? இது மேலே பிரச்சனை வரும்,
இந்த பிரச்சனை வந்தால் இதை இப்படி தீர்த்து கொள்ளுங்கள்ன்றாங்க. ஐயா, இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முயற்சி எடுத்தால் நீங்கள் அதை இது பண்ணுறீங்களே, முறியடிக்கிறீர்களே. நீங்கள் சொல்கிறது சட்டமாக, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டவனு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த நீட்டுக்கு விலக்கு கேட்டிருக்கிறோம். அண்ணாமலை சொல்கிறாரு, தைரியம் இருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக. இன்றைக்கு திமுக உச்சநீதிமன்றம் போயிருக்கு. அவர் போங்கன்னு சொல்லும் பொழுது இறுதியாக வெற்றி கிடைக்காதுங்கிற எண்ணத்தில் தான் அவர் சொல்கிறாரு. இல்லை, இப்போது என்னென்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், அந்த பிரச்சனைக்கு எது ஒரு இலகுவான தீர்வாக அமையும் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு வந்து வருகிறார். இப்போது நீட்டு ஏன் இங்கே இருக்குன்னா, எல்லாம் உடனே பாஜகவினர் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, நீட்டு இங்கே இருக்கிறதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது அப்பட்டமான பொய். காக் அண்ட் புல் ஸ்டோரி என்று சொல்வார்களே, அதுதான் அது. இந்தியாவில் இன்றைக்கி நீட் தேர்வுகள் இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் NMC, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் செக்ஷன் 14 அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2019 கொண்டு வந்தாங்க. அதிமுக என்ன செய்கிறது? அதிமுக அதை ஆதரிக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு எதிராக வாக்களித்த இயக்கம் எது அப்படின்னா திமுக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செக்ஷன் 14 எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அந்த வழிமுறையை பின்பற்றுகிறோம். உங்களோட அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் அறிவுரை சொல்ல எப்போ உங்களுக்கு வந்து அருகதை வருகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறீர்கள். ஆமாங்க ஐயா, இது வந்து நீட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 மக்களும், தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து நீட்டுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக நீட்டை எதிர்க்கிறது, திமுக நீட்டை எதிர்க்கிறது. இந்த 2 கூட்டணி தான் 234 தொகுதியை ஜெயித்திருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடே நீட்டை எதிர்க்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நீ இங்கே போ அங்கே போன்னு என்ன வாய் சவடால் பேசி கொண்டிருக்கிறார். அவர் தானே நீட்டு வேண்டான்னு சொல்லி சொன்னவர். இதுக்கு முன்னாடி தீர்ப்பு பாஜக தலைவராவதற்கு முன்னாடி ஒரு கருத்து, பாஜக தலைவரானதுக்கு பின்னர் ஒரு கருத்து, பாஜக தலைவர் பதவி போன பிறகு ஒரு கருத்துன்னு சொல்லி அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீட் விவகாரத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு கபட நாடகம் ஆடுகிறதுன்னு சொல்லி அதிமுக சொல்லுதாங்க. தவேகா கட்சி தலைவர் விஜய் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக மக்களை, மாணவர்களை ஏமாற்றும் ஒரு போக்கை திமுக கடைபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, நீட்டை பொறுத்தவரை ஏமாற்றி கொண்டிருப்பது, நீட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டே இருப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தான். அதற்கு துணை போகக்கூடிய அதிமுக. ஒரு சின்ன அதிமுக எப்படி நயவஞ்சகமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய ஒரு நயவஞ்சக கட்சி என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு முன்னால் இதே போல் நீட் விளக்க மசோதா ஒன்று தமிழ்நாடு சட்டசபையில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் அதை திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த திருப்பி அனுப்பிய செய்தியை சொல்லாமல் மறைத்து சட்டமன்றத்திலேயே பொய் பேசியவர்கள் யார் அப்படின்னா அதிமுகவினர். எதற்காக அதை மூடி மறைச்சாங்க அப்படின்னா, அந்த சட்ட மசோதாவை நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வேறு வழி இல்லை. திருப்பி குடியரசுத் தலைவர் அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்து தான் ஆக வேண்டும். அதை செய்யக்கூடாது, நீட் விலக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை திருப்பி அனுப்பாமல் 6 மாத காலம் அதை சொல்லிவிட்டு 6 மாத காலம் அந்த பில் லேப்ஸார் வரைக்கும் விட்டுட்டு, அதன் பின்னர் நமக்கெல்லாம் எப்படி தெரியுது, ஒன்றிய அரசு வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறது நீதிமன்றத்தில். அந்த அஃபிடவிட் தாக்கல் செய்த பிறகு தான் நமக்கு வந்து தெரிய வருகிறது. ஸோ இப்படி ஒரு நயவஞ்சகத்தை, இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்துவிட்டு இவர்கள் வந்து திமுக இது பண்ணுது, திமுக அதை பண்ணுதுன்னா, ஐயா திமுக என்ன செய்கிறது? திமுக தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நீட்டுக்கு எதிராக சட்டங்களை இயற்றி அனுப்பி கொண்டிருக்கிறது. இதை வந்து புரிந்து கொள்ளாமல், அதாவது இவர்களுக்கு வந்து என்னென்னா திமுகக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை எல்லாம் நன்கு அறிவார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக, அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வராரு. அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, திமுக அரசு அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறையிலையுமே ஊழல் அதிகமாக இருக்குது. அதை மறைப்பதற்காக தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. தொகுதி மறுவரை விஷயமாக இருக்கட்டும், தவறான டேட்டா வச்சுட்டு மக்களை குழப்புறாங்க, ஊழல் நிறைந்திருக்கிறதுனால மடைமாட்டுறாங்க அப்படிங்கிறாரு. ஊழலை பற்றியெல்லாம் பாஜக பேசலாமா? இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு ஊழல் மிக்க கட்சி, த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி இந்த என்டையர் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். ஐயா, 7000 கோடி ரூபாய் பேங்க்கில் வச்சுருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? எலக்டோரல் பாண்டு ஒரு ஊழல் மிக்க பாண்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு. எப்படி இந்த எலக்டோரல் பாண்டில் இவங்க எப்படி இந்த பணத்தை வாங்குறாங்க? ஈடியை வச்சு மிரட்டுறது.
சிபிஐ வச்சு மிரட்டுறது, அந்த கம்பெனிகள்லாம் கொண்டு போய் எலக்டோரல் பாண்டு மூலமாக பாஜகவிற்கு அப்படியே கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். 7,000 கோடி ரூபாய் 7,000 கோடி ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளை பார்த்து ஆஹாஹா ஊழல் கட்சி அப்படின்றாரு. என்ன ஜோக் அடிக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு திரு அமித்ஷா என்று நமக்கு தெரியவில்லை. அண்ணன் ஆர்எஸ் பாரதி அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. 2018 ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த திருத்தத்தை கொண்டு வந்து அரசு அதிகாரிகள் ஊழல் யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, எந்த அரசு அதிகாரி மேலேயாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் அதற்கு நீங்கள் வந்து துறையில் வந்து அனுமதி வாங்கணும்னு சொல்லி ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியல. எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பாஜக ஊழலை ஒழித்த லட்சணம். அஜித் பவார் எவ்வளோ சார் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு? 70,000 கோடி ரூபாய். எவ்வளோ சார்? கொஞ்சமில்லை ஜென்டில்மேன், அதிகமில்லை ஜென்டில்மேன், வெறும் 70,000 கோடி ரூபாய். அவர் தான் இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய ஸ்டார் மினிஸ்டர். இவரை சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், அந்த கட்சி ஊழல் மிக்க கட்சி, இந்த கட்சி ஊழல் மிக்க கட்சின்னு பேசி கொண்டிருக்கிறாரே அமித்ஷா. இல்லை, மொழியை வச்சு மக்களை பிரித்தாள்ற சூழ்ச்சியை கையாளுறாங்க. தமிழகத்தில் இருக்கிற முதல்வரே தமிழில் கையெழுத்து போட மாட்டாரு. அவர் வந்து என்னையை வச்சு ஹிந்தி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு மடைமாட்டுறாரு. ஐயா, இது வந்து தமிழா இங்கிலீஷான்றது பிரச்சனை கிடையாது. இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ் வளர்ச்சி பற்றி உங்களுடைய அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. ஐயா, தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயின் அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி தமிழில் பேர் இருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி பேரை மாற்றி அதுலேயும் சமஸ்கிருதத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு வாயிலே நுழைய மாட்டேங்குது. வழக்கறிஞர்கள் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீதிபதிகள் வந்து வாயில் நுழைய மாட்டேன்றாங்க, பேரை பிஎன்எஸ்ன்றான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன சட்டங்களும் நிற்க மாட்டேங்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கக்கூடியதில் இந்தியில் பேர் வைப்பீங்களா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஹிந்தி இம்பீரியலிசம். இந்தியை இப்படியெல்லாம் திணித்து கொண்டு ஒரு மடை மாற்று முயற்சியாக நீங்கள் தமிழில் கையெழுத்து போடல, இங்கிலீஷில் கையெழுத்து போடலன்னு சொல்லி இந்த எல்கேஜி பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களை எல்லாம் அதுதான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட இந்த ஒரு சரக்கில்லாத உப்பு சப்பில்லாத விமர்சனங்கள் நீங்கள் வந்து வட இந்தியாவில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம். நீங்கள் என்ன எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? தமிழுக்காக என்ன பணம் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இந்திக்கு கொடுத்த பணமும் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்த பணமும் அதே அளவு பணமாக தமிழுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் இல்லையே. மும்மொழி கொள்கை 3வது மொழின்றீங்க. இங்கே இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழாசிரியர்களே இல்லையே. சொன்ன உடனே இப்போது கால் ஃபார் இன்டர்வியூ ஆளை போட்டு கூப்பிட்டுருக்கீங்க. இப்படி எல்லா இடத்திலும் ஒரு இந்த விளையாட்டுகளை செய்து கொண்டு எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு என்ன காரணம், எதற்காக வரார் அப்படிங்கிறத நாங்கள் நாளைக்கு தாமதமாக சொல்கிறோன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அமித்ஷா அவர்களுடைய வருகை என்ன நோக்கம்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதிமுகவோட கூட்டணியை உறுதி செய்ய வருகிறார். இங்கே புது பாஜக தலைவரை நியமிக்க வருகிறார்னு சொல்லி 2 காரணங்களை சொல்கிறாங்க. 11ஆம் தேதி புது தலைவர், பாஜகவுடைய தலைவர் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் வெள்ளித்திரையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அவரை மாற்ற போகிறாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. திரு அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு. எதுக்கு இவ்வளோ ஒரு நிரந்தரமில்லாத பதவியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பில்டப்பு தேவையா? நான் அதை செய்து விடுவேன், வானத்தை வில்லாக வளைத்து விடுவேன், நாங்கள் இப்படி செய்து விடுவோம், அப்படி செய்து விடுவோம்னு சொல்லி. இறுதியாக சார், அதாவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து செயல் தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறாரு. நிறுவனரான நானே இனிமேல் தலைவராக செயல்படுவேன், 2026 இளைஞர்களை கவர்வதற்காக இந்த ஒரு நடவடிக்கைன்னு ராமதாஸ் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகார சண்டை இன்றைக்கு வந்து பொதுவெளியில் வந்திருக்கிறது. இப்போ ப்ராபப்ளி எங்கே கூட்டணி போகிறது என்பதற்கான ஒரு அச்சாணியாக இது இருக்கலாம். ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூட்டணியை விரும்புகிறார்கள். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது, என்ன ஆகுது. பாமக 2ஆக உடைகிறதா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.